சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டு. புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு செப்டம்பர் மாதத்திலும் 2வது வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே சத்திய அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பான தேவ ஜனமே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிராகாரத்தின் 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கக்கூடிய கல்வாரி வெண்கல தொட்டிக்கு இணையான சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். நாம் கேட்க வேண்டிய சுத்திகரிப்பின் செய்தி நம்முடைய குறையை குற்றங்களை உணர்த்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. நாம் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு நம்முடைய எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள் என்ன மாதிரியான நிலையிலே காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டும். எப்போதும் நாம் கேட்க இருக்கின்ற சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், தேவனுடைய கிருபையை இழந்து போகிறவர்களாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதியிருப்போம் என்றால் அதற்கு தேவையான ஆதார வசனம், ஒத்து வசனங்களையும் நாம் எழுதிக் கொள்ள இருக்கின்றோம். முதல் வசனமாக எபிரேயர் 12:15. இரண்டாம் வசனம் எபேசியர் 1:5. மூன்றாம் வசனம் எபேசியர் 1:7. நான்காம் வசனம் எபேசியர் 1:8. கடைசியாக நாம் எப்போதும் எழுதிக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் கேட்க இருக்கின்ற சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பினை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய கிருபையை இழந்து போகிறவர்கள். 3 விதமான வார்த்தைகள்.
ஒன்று தேவன், 2 கிருபை, 3 இழந்து போதல். தேவன் என்ற வார்த்தைக்கு 3 ரகசியங்கள் உண்டு, அல்லது 3 குணபாத்திரங்கள் உண்டு. நாம் பல முறை கேட்டிருக்கிறோம். பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். பொதுவாக தேவன் என்ற வார்த்தை பிதாவை குறிக்கும். 2வது வார்த்தை கிருபை. கிருபை என்ற வார்த்தையை நாம் என்ன மாதிரியாக விளங்கி கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவ மக்கள் அனுதின வாழ்க்கையிலே கிருபை என்ற வார்த்தையை சொல்லாமல் வாழ்வதே இல்லை. கடமைக்காவது இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். கிருபை என்ற வார்த்தையை வேத வசன அடிப்படையிலே பொருள் அறிந்து உபயோகப்படுத்துகிறார்களா, அல்லது வழக்கத்தின்படி இந்த வார்த்தையை பேச்சிலே உபயோகப்படுத்துகிறார்களா என்று நாம் பார்க்கும்போது, பெரும்பாலும் வழக்கத்துக்காக கிருபை என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருகிறார். கிருபை என்ற வார்த்தைக்கு ஒரே மாதிரியான பொருளும் இல்லை. அவ்வேதத்திலே வேத வசனங்களை கொண்டு கிருபையின் பொருளை தேட, ஆராய, தியானம் பண்ண முயற்சி செய்யும் போது பல்வேறு ஆழமான ரகசியங்கள் காணப்படுகிறது. தேவனுடைய கிருபையை தேவ ஜனங்கள் பெற்றிருக்க வேண்டும். தாங்கள் பெற்றுக்கொண்ட தேவனுடைய கிருபையை ஒரு காலத்திலும் ஒருபோதும் இழந்து போகக்கூடாது. நாம் சபைக்கு வருகிறோம், நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், நாம் தேவ ஜனமாக இருக்கிறோம், தேவனுடைய கிருபையோடு வாழ்கிறோம் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணங்கள் நல்லது, அந்த எண்ணங்கள் தேவை. ஆனால் தேவனுடைய கிருபையை விளங்கி அதை சுதந்தரிக்கிறோமா? தேவனுடைய கிருபையை விளங்கி சுதந்தரித்ததை இழந்து போகாமல் நம்மிடத்தில் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதையெல்லாம் நாம் சிந்திக்கிறது. இதற்கெல்லாம் நேரம் இருக்கிறதோ இல்லையோ, இதை பற்றிய அறிவு நமக்கு பெரும்பகுதி இல்லை என்றே சொல்லலாம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா, அதை இழந்து விட்டால், அதை இழந்து போகிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தால், அதனை நாம் குற்றம் என்று அறிந்து உணர இருக்கிறோம். கிருபையின் பொருளை நாம் சுத்திகரிப்பின் செய்தியை கேட்கும் போது ஒவ்வொரு வசனத்தின் வழியாக அதனை கண்டுபிடிக்க இருக்கிறோம். எப்படிங்க இருக்கிறீங்க? தேவ கிருபையில் இருக்கிற. நல்லது, அப்படிதான் சொல்லணும். அப்படி சொல்லுவதற்கு வேதத்திலே மாதிரியும் இருக்கிறது. வேத மாதிரியை நான் அறிந்து சொல்லுகிறேனா, வேதத்தின் மாதிரியை உணர்ந்து நான் சொல்லுகிறேனா, அல்லது அறியாமலும் உணராமலும் எல்லாரும் சொல்லுகிற மாதிரி வழக்கத்தின்படி சொல்லிக்கொண்டு தேவனுடைய கிருபையை ஒன்று பெறாமல் அல்லது பெற்றதை இழந்த நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இவையெல்லாம் நாம் கண்டுபிடிக்கத்தான் இன்றைக்கு தேவனுடைய கிருபையை இழந்து போகிறவர்களாக வாழ்கிறதை குற்றம் என்று சுத்திகரிப்பின் செய்தியாக கேட்க இருக்கிறோம். இந்த தலைப்பை நம்ம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 12:15 தான் எடுத்திருக்கிறோம். சத்தியத்தை கவனமா கேளுங்க. ரொம்ப முக்கியமான சத்தியம், நம்மை சுத்தம் பண்ணக்கூடிய சத்தியம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, அந்த வசன முடிவுல தீட்டுப்படாதபடிக்கு அப்படின்னு எழுதி, தேவனுடைய கிருபையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா தீட்டுப்பட்டு போவோம். தீட்டுப்பட்டு போவோம் என்பது தேவனுக்கு முன்னால பெரிய குறை உள்ளவங்களாம் மாறிடும். பின்னால இதெல்லாம் மறுபடியும் நம்ம கேட்போம். குறை என்பது குற்றங்களோடு தொடர்புடைய வார்த்தை. நாம் குற்றமுள்ளவர்களாக மாறிவிடும். தேவனுடைய கிருபையை இழந்துட்டோம் அப்படின்னா குற்றமுள்ளவர்களாக மாறிடுவோம். எபிரேய ஆக்கியோன்
தாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு எழுதின வசனத்தை கவனிக்கும் போது முதல் நூற்றாண்டு சபை தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட கிருபையை இழந்து போகும் வண்ணமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இப்படி எழுதுகிறார், தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு இதெல்லாம் வேண்டான்னு தொடர்ச்சியா எழுதுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கணும். தேவனுடைய கிருபையை பெற்றிருப்போமானால் அதை இழக்காமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் எபேசியர் 1:5. பிரியமானவருக்குள் தாம். பிரியமானவருக்குள் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தாம் என்ற வார்த்தை பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. நமக்கு தந்தருளின எபேசு சபை மக்களுக்கு பிதாவாகிய தேவன் பிரியமானவராக இருந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் தந்தருளின. அப்படி என்ன தந்தார்னு வசனத்தை தொடர்ச்சியா படிக்கும் போது தம்முடைய கிருபையின் மகிமைக்கு முடிவுல புகழ்ச்சியாக முடியும். தம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் மகிமை. பிதாவாகிய தேவனிடத்துல கிருபை இருக்கு. அந்த கிருபை மகிமையோடு தொடர்புடைய ஆழமான ரகசியம். தேவ ஜனங்கள் தேவனிடத்தில் இருக்கிற அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபைக்குள் மகிமை காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபைக்குள் காணப்படுகிற அவருடைய மகிமையை பெற்றிருக்கிறோமா? ரொம்ப ஆழமான ரகசியம். நாமும் அறிந்திருக்க வேண்டிய சத்தியம். கிருப கிருப கிருபன்னு அடிக்கடி சொல்றோம். ஆனால் அந்த கிருபையினுடைய ஆழத்தை வேத வசனங்களுக்குள்ளிருந்து அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிந்து கொண்ட நாம் அதை பெற்றிருக்கிறோமா? நிதானமே இல்லை தேவ ஜனங்களுக்கு. நாம் என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோங்கிற ஒரு நிதானமே இல்லை. தேவனுடைய கிருபையின் ஆழங்களை ரகசியங்களை அறிந்தது போல தெரியல. முதல் ரகசியம் தேவனுடைய கிருபையின் மகிமை. தேவனிடத்திலே கிருபை இருக்கிறது. அந்த கிருபை மகிமையை குறிக்கிற ரகசியம். 3 விதமான வசனங்கள் மூலமா கிருபைய முதல்ல விளங்கி கொள்ள இருக்கிறோம். பின்னதாக அந்த கிருபையின் ஆழம், அந்த கிருபையின் சத்தியம் எனக்குள் இருக்கிறதா, அல்லது அதை இழந்து போகாதபடிக்கு என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறேனா? தேவனுடைய கிருபை மகிமை நிறைந்தது. அந்த மகிமை அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிற வாழ்க்கையை என்னை நடத்த வைக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது அவருடைய நாமத்தை தூஷிக்கக்கூடிய விதமாக வாழ்ந்து வருகிறேனா? தேவனுடைய கிருபைக்குள் மறைந்திருக்கிற அந்த மகிமை எனக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது? அந்த மகிமை எனக்கு என்ன காரணத்திற்கு தேவை? அந்த மகிமையை இழந்து போகாமல் நான் ஏன் வாழ வேண்டும்? எல்லாம் சிந்திக்க. 2வது வசனம் எபேசியர் 1:7. கிருபைக்காக 3 வசனங்கள். முதல் வசனத்துல கிருபை எங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோம். 2வது வசனத்தை முதல் ரகசியமா கிருபை தேவனுடையது, அது அந்த கிருபைக்குள்ள மகிமையை வச்சிருக்கிறாருங்கிறத கேட்டோம். 2வது ரகசியத்துக்காக அடுத்த வசனமா எபேசியர் 1:7 வாசிக்கிறேன், கவனிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அவருடைய என்பது பிதாவை குறிக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. அடுத்த வசனம் தான் அப்படியே கிருபை எதை வெளிப்படுத்துதுன்னு பார்க்கும்போது ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துது. பிதாவாகிய தேவனுடைய கிருபை பிதாவாகிய தேவனுடைய ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துகிறது. பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் பெற்றிருக்கிறோமா?
அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் என்னவென்று விளங்கிக் கொள்ள அதே வசனத்தை தொடர்ச்சியா வாசிக்கணும். கவனிங்க. இவருடைய இரத்தத்தினாலே, எவருடைய இரத்தத்தினாலே? இயேசுவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நமக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மீட்பின் ஐஸ்வர்யத்தை தேவ கிருபையாக பெற்றிருக்கிறோமா? இது ரொம்ப ஆழமான சத்தியம். தேவ கிருபைய அறியாம, தேவ கிருபைய உணராம, தேவ கிருபைய வசன ஒழுங்கின்படி சுதந்திரிக்காம சபைக்குள்ள தேவ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது வேடிக்கையாக இருக்கிறது, கடமைக்காக இருக்கிறது. தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. தேவனுடைய கிருபை தேவ ஜனங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய கிருபையை தம்முடைய ஜனமாகிய புதிய ஏற்பாட்டு சபையாருக்கு தந்தருளுகிறார். அதை என்ன மாதிரின்னு அறிஞ்சிருக்கிறோமா? அப்படி நாம் அறிந்து கொண்டதை நமக்குள்ளாக பெற்றுக்கொள்ள அதை சுதந்திரித்திருக்கிறோமா? ரொம்ப கவனமா யோசிக்கணும். இந்த சத்தியம்லாம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியங்கிறத உணரணும். ஏதோ சபைக்கு வர்றத கடமைக்குன்னு வரக்கூடாது. சபைக்கு கடமைக்கு வந்துட்டு தேவ ஜனம் என்ற பேரிலே வேத வசனங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரியே வாழ்க்கையை நடத்தக்கூடாது. மிகுந்த எச்சரிக்கையோடு, மிகுந்த கவனத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொண்டு அதை இழந்து போகாத வண்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக சத்தியத்தை கொண்டு வாழ வேண்டும் என்பதை அறிய வேண்டும். அடுத்த வசனம் எபேசியர் 1:8. அந்த கிருபையை, தேவன் தந்தருளுகிற அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் தன்னை போன்ற அன்றைய நாட்களிலே ஊழியம் செய்த ஊழியர்களையும் சேர்த்து தேவன் தந்தருளுகிற கிருபைய ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார் என்று எழுதி வைத்திருக்கிறார். கிருபை இங்கே ஞானத்தை வெளிப்படுத்துகிறது. விளங்கிக் கொள்வது அவ்வளவு எளிதல்ல. தேவனுடைய கிருபை பிதாவை குறிக்கிறது. தேவனுடைய கிருபை அவருடைய மகிமையை குறிக்கிறது. தேவனுடைய கிருபை அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை ஐஸ்வர்யமாக கொடுக்கிறது. தேவனுடைய கிருபை தேவனுடைய ஊழியர்களுக்கு சகல ஞானத்தோடும் புத்தியோடும் பெருக பண்ண அதை கொடுக்கிறவராக தேவன் இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய கிருபை என்று வேத வசனம் வெளிப்படுத்துகிற சத்தியத்தை நாம் வருஷப்படுத்துறத கவனிச்சு கேளுங்க. இந்த 3 கிருபையையும் விளக்கி சொல்ல அதிகமான நேரங்கள் தேவை. உலகத்துல புறஜாதியா வாழ்ந்தோம். தேவனுடைய கிருபைக்கு அப்பாற்பட்டவர்களா இருந்தோம். இந்த உலகத்துல பாவங்களோடு குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோம். தேவன் தம்முடைய கிருபைய தம்முடைய குமாரனை கல்வாரியில பலி கொடுத்ததன் மூலமா அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தினால நம்முடைய பாவங்களை நீக்கி மன்னித்து நமக்கு மீட்ப ஐஸ்வர்யமா கிருபையா தெய்வம் தர்றார். முதல்ல நமக்கு தேவனுடைய கிருபை ஐஸ்வர்யமா பாவ மன்னிப்பா மீட்பா கிடைக்குது. இதோ வசன அடிப்படையில நான் சுதந்திரிச்சேனா முதல்ல பார்க்க. அப்படி சுதந்திரிச்சிருந்தேன் அப்படின்னா அதை இழந்து போகாம கிருபையின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுகிற பாவ மன்னிப்பாகிய மீட்ப இழந்து போகாம எச்சரிக்கையா வாழ்க்கையை நடத்தணும். 2வது, தேவனுடைய கிருபையாகிய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஞானத்தோடு தேவனுடைய கிருபையை
இழந்து போகாதபடிக்கு தேவ ஞானத்தோடு வாழ்க்கையை நடத்தணும். முதல்ல கிருபையின் ஐஸ்வர்யம் மீட்பு, இரண்டாவது கிருபையின் ஞானம். மீட்பையும் இழந்துடக்கூடாது. அந்த மீட்பையும் இழந்து போகாம இருப்பதற்கு அந்த கிருபையின் ஞானம் உதவியா இருக்கும். அந்த ஞானத்தையும் இழந்து போய்விடக்கூடாது. அந்த மீட்பை குறித்து அதிக விளக்கம் கொடுக்கல, கிருபையின் ஞானத்தை பற்றியும் அதிக விளக்கம் கொடுக்கல. ஆனால் இதெல்லாம் கிருபைங்கிறத உணரணும். இந்த கிருபையெல்லாம் இழந்து போகக்கூடாதுங்கிறத கண்டுபிடிக்கணும். தேவன் கொடுக்கிற கிருபையின் ஐஸ்வர்யத்தை, மீட்பை, தேவன் கொடுக்கிற கிருபையின் சகல ஞானத்தை, புத்திய நாம தக்க வைத்து தேவ கிருபையை இழந்து போகாம நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் போது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான அந்த கிருபையின் மகிமையும் நமக்குள்ள இருக்கும். முடிவுல அந்த மகிமை லிட்டரலா நம்முடைய மாம்ச சரீரம் நீங்கியும் கடைசியாக நமக்கு கிடைக்கும். தேவ கிருபை என்பது வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்துவது, மகிமையின் ஜனமாக மாற்றுவது. தேவனுடைய கிருபை தான் உங்களை என்னையும் மகிமையா மாற்றி மகிமையிலே சேர்க்கக்கூடியது. என்னைக்காவது தேவனுடைய கிருபைன்னு சொல்லக்கூடிய அவருடைய ஐஸ்வர்யத்தை, மீட்ப இழந்து போகாம வாழணும்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்றோமா? அந்த பயம் தேவனுடைய கிருபையிலிருந்து வெளிப்படக்கூடிய தேவ ஞானமா இருக்கணும்னு சொல்லி உணர்ந்து இருக்கிறோமா? தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டோமா? தேவ ஞானத்தை இழந்து போகாம அதை தக்க வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? இல்ல சுயஞானத்துல வாழ்க்கையை நடத்துறோமா? தேவ ஞானம் இருக்கிற மாதிரியே சுயஞானத்துல வாழ்க்கை நடத்துறோமா? அப்புறம் எங்க தேவனுடைய கிருபை மகிமையா நமக்குள்ள இருக்கும்? அந்த மகிமை என்பது உங்களையும் என்னையும் தேவனுடைய சாயலுக்கொப்பாக மாற்றுகிற சத்தியமாக இருக்கிறதே. யாருடைய சாயல்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? மனுஷ சாயல்ல இருந்தாலும் தேவ சாயலுக்கொப்பாக நம்மை திருப்ப வேண்டும் என்பதே தேவ சித்தமாயிருக்கிறது. அதனாலதான் அவருடைய கிருபையை, அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா மகிமையை பெற்று பெற்று அந்த மகிமையை பெருக பண்ணி கடைசியில தேவ கிருபையினால நம்ம மகிமை அடையக்கூடிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அல்லவா? எல்லாம் ஒரு காலத்திலையும் சிந்திக்கிறதே கிடையாது. மற்றவங்க கேட்கும் போது மட்டும் பேருக்கு தேவ கிருபையில இருக்கிறேன்னு சொல்லி, தேவ கிருபை என்பது உங்களையும் என்னையும் மீட்டு ஞானமுள்ள வாழ்க்கை நடத்த செய்து மகிமை அடைய செய்கிற ஆழமான சத்தியமாக இருக்கிறது. இதனை அறிந்து உணர்ந்து சுதந்தரித்து இதன் அடிப்படையிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை, வாழ்வை நடத்தி தேவ கிருபையை நமக்குள்ளாக வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமா? இதெல்லாம் எதுவுமே இல்லாம தேவ கிருபைய இழந்து போன ஒரு வாழ்க்கைய நடத்துகிறோமா? யோசிக்கணும். தேவ கிருபைக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கணுங்கிறத உணரணும். உணர்ந்து நாம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி என்னதென்று கண்டுபிடித்து மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை நாம நடத்தணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். டெய்லி லைஃப்ல என்கிட்ட கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்குதா? என்கிட்ட கிருபையின் ஞானம் இருக்குதா? என்கிட்ட கிருபையின் மகிமை இருக்குதா? எல்லாம் தேவனை தவிர வேற யாரும் எனக்கு தர முடியாது. தேவ ஊழியர்கள் கொடுக்க முடியாது. தேவ ஜனங்கள் கொடுக்க முடியாது. தேவன் தான் எனக்கு கொடுக்க முடியும். கிறிஸ்து இயேசுல தான் கொடுக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் தான் கொடுக்க முடியும். கிறிஸ்து இயேசுவை கொண்டும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் எனக்கு தேவன் இந்த கிருபையை கொடுக்கிறார்னா அவருடைய வசனத்தின் மூலமாக தான் எனக்கு கொடுக்க முடியும். அனுதின வாழ்க்கையில கிருபை பொருந்தின வசனங்களை எடுத்து அந்த கிருபையை எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வைத்திருக்க, அதை இழந்து போகாமல் பாதுகாக்க என்னுடைய வாழ்க்கையை நடத்தணும். அப்படியெல்லாம் நடத்தாம அதெல்லாம் இழந்திருந்தோம் அப்படின்னா நாம் மனம் திரும்பி அதை இழந்து போகாமல் இருக்க எப்படி நாம் எச்சரிக்கையோடு வேத வசனங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்ப வேண்டும். சங்கீதக்காரன் சொல்ற மாதிரிதான், ஆவியில கிருபை இழந்திருக்கிறோமா? ஆத்துமால கிருபை இழந்திருக்கிறோமா? சரீரத்துல கிருபை இழந்திருக்கிறோமா?
சுத்திகரிக்கப்பட மனம் திரும்பணும். மீட்பை இழந்திருக்கிறோமா? ஞானத்தை இழந்திருக்கிறோமா? மகிமை இழந்திருக்கிறோமா? அவ்வளவு எளிதா உணர முடியாது. ஏனென்றால் அத்தனை ஆழமான ரகசியங்கள் என்றைக்கும் நாம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே இந்த கிருபையெல்லாம் எனக்கு வேணும், ஒருவேளை நான் அதை பெற்றிருந்தேன்னா அதை இழந்து போயிருக்கிற மாதிரி சூழல் இருக்குது அப்படின்னா நாம் மனம் திரும்பி எனக்குன்னு சொல்லி குற்றம் இல்லாம என்று கல்வாரி வெண்கல தொட்டி இருக்குது, அதுல கழுவப்பட மனம் திரும்ப போறேன்னு சொல்லி எல்லாரும் தெய்வ சமூகத்துல எழுமி நிக்கலாமா? எல்லாரும் எழுமி நிக்கணும். இன்றைக்கும் நாம் முதலாவது கேட்டிருக்கிற சுத்திகரிப்பின் செய்தியை விளங்கி கொண்டவர்களாக, தேவனுடைய கிருபையை இழந்து போகிறவர்களாக வாழ்ந்து வருகிறோமா என்பதை, அது குற்றமுள்ள வாழ்க்கை என்பதை உணர்கிறவர்களாக இன்னைக்கு நாம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில மனம் திரும்ப வேண்டியவர்கள் நாமுங்கிறத கண்டுபிடிக்க தேவனுடைய கிருபைய இந்த உலக வாழ்க்கைக்கு சர்வ சாதாரணமா உபயோகப்படுத்துறவங்களா இருக்கிறோமா? இல்ல என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கும் ஆயத்தப்படுத்தி நித்தியம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சத்தியம் அறிஞ்சு அதை சுதந்திரிச்சிருக்கிறேனா? அப்படியே நான் சுதந்திரிச்சிருந்தாலும் தேவனுடைய கிருபை என்று சொல்லப்படக்கூடிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை உள்ள வச்சிருக்கிறேனா? காசு பணத்தை குறிக்கல, பொன்னையும் பொருளையும் குறிக்கல, எனக்குள்ளாக இருக்க வேண்டிய கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனால பெற்றுக்கொண்ட மீட்பை குறிக்கிறது. மீட்பை குறித்த உணர்வோடு அனுதின வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? எனக்கு தெய்வம் கொடுத்த மீட்பை எனக்குள்ள வச்சிருக்கிறேன்னா நான் சிறைபிடிக்கப்பட மாட்டேன், நான் விழுந்து போக மாட்டேன், நான் வழுவி போக மாட்டேன், நான் குறையுள்ள வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டேன், நான் வலது இடது சாய மாட்டேன், நான் பின்னிட்டு போக மாட்டேன், நான் துர்க்குணத்துக்கு ஏதுவாக என் வாழ்க்கையை நடத்த மாட்டேன். தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் என்ன மாதிரியான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம் என்று எழுதப்பட்டிருக்கிற மீட்பை சுதந்தரித்த மீட்பின் ஜனங்களாக, மீட்பை தக்க வைத்துக் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்ல மீட்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிற மாதிரி கடமைக்கு சபைக்கு வரக்கூடிய ஜனங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மீட்பை இழந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் உணர வேண்டும். பாவ மன்னிப்பின் ஆழத்தை உணராதவர்களாக, அதை இழந்த எண்ணங்களோடு வாழ்ந்தவர்களாக இருக்கிறோம் என்றால் அதை கண்டுபிடித்து மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய கிருபை சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எனக்குள்ள வரணும், அது எனக்குள்ள பெருகணும். அது நான் பெற்றுக்கொண்ட தேவனுடைய கிருபையின் மீட்பை ஐஸ்வர்யத்தை காத்துக்கொள்ளக்கூடியதாக தேவ பயம் நிறைந்ததாக காணப்பட வேண்டும். தேவ பயம் மனசுல இருக்கா? தேவ பயத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நடத்துறோமா? தேவ கிருபைய தேவ பயம் இல்லாம வாழ்க்கையை நடத்துறோம் அப்படின்னா தேவ கிருபைய இழந்தவர்களா இருக்கிறோன்னு தானே அர்த்தம். நீங்களும் நானும் பாவ மாம்சத்துல இருந்தால் பாவ மாம்சத்தின் சாயலுக்கொப்பான வாழ்க்கையை நடத்துறோமா? அல்லது நீங்களும் நானும் ஆவியின்படி சிந்திக்கிற, மகிமையை சுதந்தரிக்கிற, மகிமையுள்ள ஜீவியத்தை வாழ்கிற, தேவனுடைய கிருபையை உறுதிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது பாவ மாம்சத்தின் சாயலுக்கு மட்டுமே முக்கியம் கொடுத்து குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்துறோமா? தேவ கிருபைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி மாம்ச சரீரத்தில் இருக்கிறதுனால மகிமையின் வாழ்க்கையை துறந்தவர்களா இருக்கிறோமா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகின்னு எழுதி இருக்கிறது. எனக்குள்ள அந்த மகிமையை கொண்டு வரணுமேங்கிற அந்த உணர்வோடு தேவ கிருபைக்கு முக்கியம் கொடுத்து அதை இழக்காம வாழ்க்கையை நடத்தணுமேன்னு சொல்லி என்னைக்காவது கண்டுபிடிச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? ஒருவேளை உணர்ந்த நேரங்கள் இருந்திருக்கும், ஆனால் வாழ்க்கையில அதை கைகொள்ளாம, வாழ்க்கையில அதை தக்க வைத்துக் கொள்ளாம தேவனுடைய கிருபையை இழக்கக்கூடிய நிலைமையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? குறைகளோடும் குற்றங்களோடும் அதிகமா வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? உனக்கும் தெய்வமேன்னு சொல்லி கேட்கணும்.
ஒருவேளை தேவனுடைய கிருபைய வேத வசனத்தின்படி அறியாம சோந்தரிக்காம வாழ்கிறேன் என்றாலும் அதுவும் குறை என்று உணர வேண்டும். ஒருவேளை அதை அறிந்து உணர்ந்து இருக்கிறேன், ஆனால் அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை நடத்தாம அதை இழந்தது போல இருக்குன்னு சொல்லி உணர்த்தப்பட்டீங்க அப்படின்னா மனம் திரும்பணும். இந்த தேவனுடைய கிருபையை அறிந்து உணர்ந்து சோந்தரிச்சு அதை பெருக பண்ணி அதில் பூரணமாக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த இன்றைக்கு மனம் திரும்பி கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே நம்முடைய குற்றத்தை கண்டுபிடிச்சு இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பை பெற்று அவருடைய ஜீவனால கழுவப்பட்டு அவருடைய வசனத்தினாலே சுத்தம் பண்ணப்பட எல்லாரும் இருதயங்கள்ல அவர் உணர்த்துகிற காரியங்கள்ல இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில ஆமாம் தெய்வமே இதெல்லாம் உண்டுன்னு சொல்லி அப்படியே உணர்ந்து அறிக்கச்சு. கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில மட்டும் இல்லைங்க, கடந்த ஒரு வார காலமா நம்முடைய ஜீவியத்தை பண்ணி இருக்கிறோம். இச்சைகள் என்ன மாதிரி எல்லாம் வந்துச்சு, கண்கள்ல, வாயில, உடம்புல குற்றங்கள் என்ன மாதிரி எல்லாம் நமக்குள்ள வந்துச்சு, எண்ணங்கள், வார்த்தைகள், கிரியைகள், அடிமைத்தனங்கள் எப்படி எல்லாம் இருக்குது, எல்லாம் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி உணர்ந்து மௌனமா அறிக்கை பண்ணலாமா? உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான் என்று எழுதியிருக்கிறதே. இன்றைக்கும் நாம் உணர்ந்து அறிக்கை செய்ததை விட்டுவிட ஒரு நல்ல முடிவெடுத்து கல்வாரி வெண்கல தொட்டியிலே கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கு. சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு நாங்கள் உணர்த்தப்பட்டு அறிக்கை செய்து கழுவப்பட ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே எங்களை மன்னிக்கும்படி செபிக்கும். அவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால எங்களை கழுவும் ஆண்டவரே. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 சத்திய வசனத்தை கொண்டும் எங்களை சுத்திகரிக்கும்படி செபிக்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே நீ செய்திருந்த விசுவாசி சகல துதிகன மகிமையாவற்றை கொடுக்கிறோம். சத்தியேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.